ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டு ஃபன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விடாமுயற்சி அந்த படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். மகிழ் திருமணி டைரக்ஷனில் தலை அஜித்குமார் அவருடைய நடிப்பில் வெளியாயிருக்கு. அது போக படத்தில் வந்து த்ரிஷா, அர்ஜுன் மாதிரி ஒரு பெரிய காஸ்டிங்கே இருக்குது. டீசரே பார்த்தோம், ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு வெறியாக இருந்துச்சு. அது வந்து ராத்திரியோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நைட் 11 மணிக்கு அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. ஏதோ ஒரு காரணத்தினால அது படம் வந்து தள்ளி போயிடுச்சு. பார்ப்போம் ட்ரெய்லரில் எப்படி இருக்குன்ட்டு. போஸ்டர் பார்த்தேன்னு நினைக்கிறேன். February 6th படம் ரிலீஸ் ஆகுது. எஸ், February 6th தான் படம் ரிலீஸு. ஓகே, இந்த மாதம் வர வேண்டியது அடுத்த மாதம் தானே பொங்கல். தலைப்படம் என்னைக்கு ரிலீஸாக அன்றைக்கி பொங்கல் அப்படிங்கிற லெவல் ஆயிடுச்சு. ஓகே, பொங்கலுக்கும் வந்து நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்திருந்தாலும் தளபதி அந்த ஒரு வைப் வந்து வேற எந்த படத்துலையும் கிரியேட் ஆகாதுங்க. நேரம் தலைப்படம் போட்டு பொங்கல் ரிலீஸ் ஆயிருந்தா அது விடி வேற லெவலில் இருந்திருக்கும். ஓகே, மிஸ் ஆயிடுச்சு. February 6th நம்ம கொண்டாடிடுவோம். மொத்தமாக அஜித்தை போயிட்டு ட்ரெய்லர் பார்த்துருவாங்களா? ஓ, கேமரா ஆங்கிள் வந்து பயங்கரமா இருக்கு படத்துல. சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கு வெறியா இருக்கு. எதையோ தேடிட்டே இருக்காப்ல. அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவளுக்கு ஆயுஷ்க்கும் மறக்க கூடாது. கார்ஜியஸ் த்ரிஷா. அதான் டெஸ்டினி. I am so lost. எனக்கு இந்த ஜெனரேஷன் பத்தி தெரியாது கைல். ஆனா நாம சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். This is my husband Rakshit. பவர்ஃபுல் டைலாக். ரெஜினாவோட ஹஸ்பண்ட் தான் அர்ஜுன் போல. In Azerbaijan, crime rate low. கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஸ்வாகா இருக்கு. ஆரவ், அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. இத ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார். அது அஜித் தான். பரமசிவம் அந்த லுக்ல. I am not here to fight. Officer down, officer down. What is your problem? கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. செம்ம ஷாட்டு. பிஜிஎம் நல்லா இருக்கு. February 6th. Yes. இயற்கையான ஒரு ட்ரெய்லருங்க. அவ்வளோதான், படம் ரிலீஸ் வரைக்கும் ட்ரெய்லர் தான். லூப் மோடில் போயிட்டே இருக்க போகுது படம் பார்க்குற வரைக்கும். பயங்கரமாக இருக்குது. நம்ம அது என்ன இருந்தாலும் சரி அஜித் சார் படம், அவ்வளோதான். போய் தியேட்டரில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ படம் பார்த்துடணும். February 6th வந்து கம்பல்சரியாக படத்துக்கு வந்து தியேட்டருக்கு போயிட வேண்டியது தான். ட்ரெய்லர் கட்டு பற்றி சொல்லணும்னா முன்னே சொல்லியாச்சு, ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் ஒரு படம். அதாவது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மெனக்கெட்டுருக்காங்க. சும்மா ஏதோ ஏனோ தோணுன்னு வந்து ஷாட்டு வச்சோமா எடுத்தோமா அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஷாட்டுக்குமே வந்து மெனக்கெட்டுருக்காங்க. நல்லா தெரியுது.
மகிழ் திருமணி டைரக்ஷன். அவரே சொல்லியிருக்காரு, கலாய்க்கிறதுக்காகவே ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்குள்ளே வருவாங்க, அவனை கட்டி போட்டு உட்கார வச்சிட்டிங்கன்னா நாம தான் ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அனிருத் ஒரு பிஜிஎம், டீசருக்கு ஒரு பிஜிஎம் போட்டார், அது கடவுளே அஜித் அந்த டோனில் இருந்தது. இது வந்து இது வேற ஜானரில் அடுத்த எனக்கு தெரிஞ்சு இது டைட்டில் சாங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது. இதுவும் நல்லா இருக்கு. ஓகே, அடுத்து படம் தான். ஸ்ட்ரைட்டாக படத்துக்கு போயிட வேண்டியதான். ப்ரொமோஷன்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் எப்படி இருக்குன்றதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் ஹோப்ஃபுல்லி நல்லா வரணும், நல்லா தான் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், டக்கு டக்குன்னு வீடியோ பார்க்க முடியும். பை.